ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். நல்ல சிம்பிளாட்டும் இருக்கணும், ஈஸியாட்டும் இருக்கணும், அதே சமயம் நல்ல டேஸ்டியாட்டும் இருக்கணும். என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஒரு பவுல் நிறைய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பவுல் நிறைய கேரட் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. கொஞ்சமாக தக்காளியும் பச்சை மிளகும் போட்டிருக்கேன், மல்லிக்கீரையும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன், உப்பும் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ செய்துட்ருக்கதை மீடியமாக சாப்பிடக்கூடிய 2 பேர் சாப்பிடலாம். காரத்துக்கு வத்தல் தூள் போடாமல் நான் சிக்கன் கபாப் மசாலா போட்டிருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கிடலாம். காரமாட்டி இருந்தால் தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். ஆயிலில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 முட்டையை நல்லா அடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கேரட் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி இருக்கணும். முட்டையை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வெங்காயம் எல்லாமே முட்டைக்கு கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ரெசிபி நம்ம பால் ரவை வச்சு தான் செய்ய போகிறோம். பால் ரவையில் செய்யக்கூடிய உப்புமா நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. உப்புமானாலே அலறி அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. இந்த மாதிரி செய்து பாருங்கள், நல்லாவே டேஸ்டாக இருக்கும். முட்டை ரெடி ஆகிட்டு இனி வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். 1/2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 1/2 கப்பு ரவைக்கு 1 கப்பு தண்ணீர் ஊற்றிருக்கேன். நீங்கள் 3/4 கப்பு வேணால் கூட தண்ணீர் ஊற்றலாம். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கலருக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன். தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ரவையை தூவி விட்டுறலாம். 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபி செய்திடலாம். ரவை சீக்கிரமாகவே குக் ஆயிரும். 1/2 கப்பு ரவைக்கு நம்ம 1 கப்பு தண்ணீர் எடுத்திருக்கோம். நீங்கள் 3/4 கப்பு ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கூட நல்ல உதிரி உதிரியாட்டு வரும். ரவை நல்லா குக் ஆயாச்சு. இனி நம்ம செய்து வச்சுருந்த முட்டையையும் போட்டுடலாம். முட்டையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரவைக்கு கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். சில நேரங்களில் மார்னிங்கில் நமக்கு தோசை மாவு ஆப்பமாவு எல்லாம் இருந்தாலும் நம்ம சீக்கிரமாகவே செய்திடணும், ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு தோணும். அந்த மாதிரி நேரங்களில் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மல்லிக்கீரை கேரட்டு எல்லாம் போட்டிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கே நல்ல டேஸ்டாட்டி இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக கொஞ்சம் மல்லிக்கீரையும் தூவி விட்டுறலாம். நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.